இரவின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழன் ஆர்ஜே அரவிந்த். உயிர் தொடும் பயம் த்ரில்லர் கதையின் 3ஆம் பாகத்தை கேட்க தயாரா? வாங்க கதைக்குள்ள போகலாம். வைரம் பாய்ந்த கட்டை என்று சொல்வார்களே, அந்த மாதிரி ஜீவன் ராமபத்ரன் தாத்தா. சும்மா அடுத்தவருக்கு பாரமாக இருக்கும் பேச்செல்லாம் இல்லை. பேரன் பேத்தி என்று கொஞ்சி ஆயிற்று. 80 வயது தாண்டிவிட்டாலே ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுத்த கொடை. அதனாலேயே யாருக்கும் அதிகம் துக்கம் இல்லை. அவர் வளர்த்த நாயை தவிர. வள்ளியூரிலிருந்து அவர் மகன் ரஸ்தா காடு வருவதற்கு 1 மணி நேரத்துக்குள்ளதான் ஆகும். காலையில பக்கத்து வீட்டுக்காரர்கள் போன் பண்ணி சொன்னதுமே கார் எடுத்து அவர் மகன் குடும்பத்துடன் வந்து விட்டான். ரேடியோ பந்தலுக்கு சமையல் ஆளுக்கு சொல்லிவிட்டார்கள். அரை மணியில் பந்தல் போட்டு ரேடியோ கட்டியாகிவிட்டது. முதல் பாட்டு வழக்கம் போல சட்டி சுட்டதடா. வீட்டருகில் இருந்த பூவரச மரத்தடியில் 3 கல் வைத்து அடுப்பு கூட்டி சமையல் வேலையும் ஆரம்பமானது. துக்கத்திற்கு ஏகப்பட்ட பேர் வர ஆரம்பித்தார்கள். வந்திருந்தவர்களில் ஆண்கள் அவர் மகனிடம் துக்கம் விசாரித்தார்கள். பெண்கள் மருமகளிடமும் பேருக்கு துக்கம் விசாரித்து ஆறுதல் சொல்லிவிட்டு அருகில் இருந்த வேப்பமர நிழலில் உட்கார்ந்து ஊர்க்கதை பேச ஆரம்பித்தார்கள். சரியாக டீயும் பண்ணும் தயாராக இருந்தது. கல்யாண சாவு என்பதால் பெரிய அழுகாட்சி சீனை இல்லை. டீயை குடித்தபடி அனைவரும் அரட்டையை ஆரம்பித்திருந்தனர். பெரியவர் யாருக்கும் தொந்தரவு இல்லாம தானும் இம்சப்படாம சீக்கிரம் போய் சேர்ந்துருச்சு. அந்த சூப்பர்வைசர் வர வர ரொம்ப அப்செட் பண்றான். போன மாச பணம் அக்கவுண்ட்ல ஏறிடுச்சா? வர்ற வாரம் குருசடிக்கு பின்னால் இருக்கிற முள்ளு மரங்கள் எல்லாம் வெட்ட சொல்றாங்க. ஆம், அதெப்படி அவனை வந்து வெட்ட சொல்லு. அனைவரும் அரசாங்க வேலை பார்ப்பவர்கள். 100 நாள் வேலை திட்டத்தில் மரத்தடியில் உட்கார்ந்து உருண்டு புரண்டு பேசி பழக்கப்பட்டவர்கள். அவர்களிடம் வேலை செய்ய சொன்னால் எப்படி? தார தப்பட்டை ஆட்கள் மரத்தடியில் கள்ளோ பதனியோ குடித்துக் கொண்டும் பீடி பற்ற வைத்துக் கொண்டிருந்தார்கள். திருமுடி டீ கப்புகளுடன் அங்குமிங்கும் சுத்தி கொண்டிருந்தான். ஊருக்குள் என்ன விசேஷம் நடந்தாலும் சரி, துக்க காரியமா இருந்தாலும் சரி, முதலில் ஆஜராகி விடுவான். ஏதோ அவனே தலைமை தாங்கி நடத்துவது போல் அவனுக்கு ஒரு உணர்வு ஏற்படும். இழவுக்கு வந்திருந்த சகாயராஜ் திருமுடியை நோட்டமிட்டுக் கொண்டிருந்தான். திருமுடிக்கு சகாயராஜ் என்றால் மட்டும் சிறு வயதில் இருந்து லைட்டா பயம். சாரத்தை மடித்து கட்டி கொண்டு வந்த ராமசாமி ஏதோ பேசிக் கொண்டிருந்த சகாயராஜ் மற்றும் திருமுடியை பார்த்து, ஐயோ, பெருசு நேத்து தானே என்கிட்ட 1000 ரூபாய் கடன் வாங்கிச்சு, இப்ப சொல்லாம கொள்ளாம போயிருச்சே, நான் யாருகிட்ட திரும்பி வாங்குவேன் என்று ஒப்பாரி வைத்தபடி வந்தான். திருமுடி அவனை தடுத்து நிறுத்தி, யாரு நீ 1000 ரூபாய் கடன் கொடுத்த? சகாயராஜ், முதல்ல என்கிட்ட வாங்கின 50 ரூபாயை திருப்பி கொடுல. ராமசாமி கப்பென்று ஒப்பாரியை நிறுத்திவிட்டு இருவரையும் மாறி மாறி பார்த்தான். பின்பு எதுவும் பேசாமல் சைடு வாங்கினான். திருமுடி, லே, என்ன ஒண்ணுமே சொல்லாம போற, பதில் சொல்லிட்டு போல. ராமசாமி பேசாமல் போய்கொண்டே இருந்தான். சகாயராஜ், ஏலே நில்லு. அவன் கண்டு கொள்ளவில்லை. சொந்தக்காரர்கள் அனைவரும் வந்துவிட்டதால் மாலை 5 மணிக்கு எடுத்து விடலாம் என்று முடிவு எடுக்கப்பட்டிருந்தது. தாத்தா குடும்பத்திற்கு நெருக்கமானவர்கள் எல்லோரும் கூரை மேல் சோறு வீசினார்கள். ஆத்ம சாந்திக்காக செய்யப்படும் ஒரு சடங்கு. தாத்தா வீட்டின் கொல்லைப்புறத்தில் பெட்டிக்கடை பரிமளா அங்கிருக்கும் ஒரு சில பெண்களுடன் பேசிக் கொண்டிருந்ததை திருமுடி பார்த்தான். தூரத்தில் நின்று அவன் பார்ப்பதை பரிமளாவும் பார்த்துவிட்டாள். சகாயராஜ் எங்கே என்று பார்த்தான். அவன் முன்னாள் கூட்டத்தில் யாரிடமோ பேசிக் கொண்டிருந்ததை உறுதி செய்ததும் திரும்பி பரிமளாவை பார்த்து, தனியாவா என்று சைகை செய்தான். கொஞ்ச நேரம் பொறு என்று பதில் சைகை செய்தாள். பேசிவிட்டு சகாயராஜை பார்க்க அவன் அவர்கள் இருவரையும் முறைத்துக் கொண்டிருப்பதை பார்த்ததும் திருமுடி நைசாக நழுவினான். அட பாவி, பார்த்துட்டானா? தாத்தாவின் மகனும் இன்னும் ஒரு சில சொந்தக்காரர்களும் தாத்தாவை தூக்கி வாகனத்தில் வைத்தார்கள். சரியாக போனால் போகட்டும் போடா பாட்டு ஒளிபரப்பப்பட்டது. வாகனம் சுடுகாடு நோக்கி புறப்பட்டது. ஆண்கள் 3/4 பேர் கிளம்பினார்கள். பெண்களில் சிலர் பின்னாடியே அழுது கொண்டு வாசல் வரை சென்றார்கள். கொல்லைப்புறத்தில் ஆள் யாரும் இல்லாததால் திருமுடி பரிமளாவை வரச் சொன்னான். அவள் வந்ததும் திருமுடி அவசர அவசரமாக, என்னடி கண்டுக்கவே மாட்டேங்கிற, பொட்டிக்கடை பக்கமும் வர முடியல, போன் பண்ண கூடாதுன்னு வேற சொல்ற, இன்னைக்கு நைட்டு வரவா? பரிமளா சுற்றிலும் பார்த்தபடி, போன் வேற யாராவது எடுத்தா பிரச்சனை ஆயிரும், போன்ல எல்லாம் பண்ணிராத, இன்னைக்கு நைட் வேண்டாம், நாளைக்கு 10 மணிக்கு மேல வா, புருஷனுக்கு நைட் டியூட்டி தான் போயிருவான். விலகி இருந்த முந்தானை பிரதேசங்களை பார்த்து கொண்டிருந்தான் திருமுடி. 5 வருட திருமண வாழ்க்கை பரிமளாவின் உடல் அமைப்பை சிறிது சேதப்படுத்தி இருந்தாலும் கிண்ணென்றுதான் இருந்தாள். அங்க என்ன பார்வை என்று முந்தனையை சரி செய்துவிட்டு அவன் தோளில் வலிக்காதவாறு அடித்தாள்.
நாளைக்கு நைட்டு செம மஜாதான் என்பது உறுதியானதும் திருமுடிக்கு சொல்ல முடியாத பாகங்கள் எல்லாம் சிலிர்த்தது. பரிமளா, சரி நான் போறேன். யாரும் இல்லாததால் திருமுடி அவள் இடுப்பில் கை வைக்க பார்க்க அவள் கைக்கு அகப்படாமல் வளைந்து நெளிந்து ஓடினாள். என்னடா இது, இந்த சுதந்திர நாட்டுல காதலிக்கதான் விடமாட்டேங்கிறீங்க, கள்ளக்காதல் கூட பண்ணக்கூடாதா என்று முணுமுணுத்தபடி நடையை கட்டினான். ரஸ்தாகாடு சுடுகாடு நோக்கி செல்லும் அளவுக்கு சற்றே பெரிய பாதை. ஊருக்கு வெளியே 1 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. முள்ளு செடிகள் சுற்றிலும் காம்பவுண்டு சுவர் போல் அமைந்திருந்தது. ரஸ்தாகாடு பக்கத்தில் கடற்கரையோரமாகவே 2 சிற்றூர்கள், வலப்புறம் காணிமடமும் இடப்புறம் பனையூரும் இருந்தது. 2 ஊர்களில் நடக்கும் சாவுகளுக்கும் ரஸ்தாகாடு சுடுகாட்டை தான் பயன்படுத்துவார்கள். சுடுகாடு நுழைவாயிலேயே செக்யூரிட்டி கேப்பின் போல் வெட்டியானின் குடிசை. எப்போதோ பின்னப்பட்ட ஓலைகளுடன் குடிசை கீறல்களுடன் காணப்பட்டது. பனை மரத்திலிருந்து பாம்பு தலைகீழாக இறங்குவது போல் இருட்டு வானத்தில் இருந்து இறங்கிக் கொண்டிருக்க சுடுகாட்டில் பெரியவரின் பிணம் எரிந்து கொண்டிருந்தது. சாயங்காலம் மழையும் காற்றும் சிறிது நேரம் அடித்ததால் முழுவதுமாக எரிக்க முடியவில்லை. விறகு கட்டைகளும் வரட்டியும் பயன்படுத்துவதால் முழுவதுமாக எரிப்பதற்கு 2-2.5 மணி நேரமாகும். வாழும்போது என்னென்ன ஆசைகளுடன் வாழ்ந்தானோ அதில் எவ்வளவு நிறைவேறியதோ தெரியாது. நெருப்பு அவன் உடலை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. கடலின் பேரொளியும் காற்றின் சத்தத்தையும் தவிர வேறு எந்த சத்தமும் வந்து பிரதேசத்தில் கேட்கவில்லை. சாராய பாட்டிலை வாயில் வைத்து கொட்டி கவிழ்த்துவிட்டு வெட்டியான் கையில் வைத்திருந்த ஊறுகாய் பாக்கெட்டை பிரித்து வாயில் வைத்து இழுத்தான். லுங்கி அவுந்து விடாமல் இருக்க பெரிய பெல்ட் அணிந்திருந்தான். பெல்ட்டுக்குள் ஒரு டார்ச் லைட்டை சொருகி இருந்தான். கடற்கரை காற்று அடித்ததில் பிணத்தின் முகத்தை மூடியிருந்த வரட்டி சரிந்து கீழே விழுந்தது. பொசுக்கிக் கொண்டிருந்த தீ பிணத்தின் வாயை ஆவென பிளந்து வைத்திருந்தது. வெட்டியான் திரும்பி பார்த்தான். அவன் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லை. கழுத்தை சுற்றி போட்டிருந்த துண்டை எடுத்து தலையில் உருமா கட்டி கொண்டான். திடீரென என்று ஒரு நாயின் ஊளை சத்தம் கடலின் பேரொளியும் காற்றின் சத்தத்தையும் 2ஆக பிளந்தது. ஹோஃப்க் ஹோஃப்க் என்று ஆந்தைகளின் சத்தம், கிரீச் கிரீச் என்று தூரத்தில் ஒரு பேர் தெரியாத பறவை வினோதமாக சத்தமிட்டது. வெட்டியான் சுற்றிலும் பார்த்தான். ஊளை சத்தம் வெட்டியானுக்கு புதிதல்ல. ஆனால் கேட்டுக்கொண்டிருந்த கடல் அலைகளின் சத்தமும் காற்று சத்தமும் திடீரென்று நின்று பேரமைதியானதுதான் அவனை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. மறுபடியும் ஊளை சத்தம். சட சடவென சத்தம் கேட்க பிணம் எரிந்து கொண்டிருக்கும் மேடையை திரும்பி பார்த்தான். தீக்கங்குகள் சிதறி கீழே விழ எரிந்து கொண்டிருந்த பிணம் மேலே எழுந்தது. வெட்டியான் சுற்றிலும் பார்த்தான். கீழே கிடந்த ஒரு விறகு கட்டையை எடுத்துக்கொண்டு பிணத்தருகே சென்றான். டொப் டொப் என்று அடித்து மறுபடியும் படுக்க வைத்தான். பிணத்திலிருந்து என்னெல்லாமோ தெரித்து பக்கத்தில் விழுந்தது. வெட்டியான அசரவில்லை. எவ்வளவு பிணங்களை பார்த்திருப்பான். விறகு கட்டையை தூக்கி எறிந்துவிட்டு திரும்பி நடந்த வெட்டியான் தூரத்தில் கருப்பாக ஏதோ சுழல் காற்று போல் சுழன்று வருவதை பார்த்தான். திகைத்தான். சுழல் காற்று நகர்ந்து வராமல் துள்ளி துள்ளி வருவது அவனுக்கு வித்தியாசமாக தோன்றியது. அவனை நோக்கி தான் வந்து கொண்டிருந்தது. என்னடா இது, வித்தியாசமாக இருக்குதே என்று அவன் பார்த்து கொண்டிருந்த வேளையிலேயே துள்ளி துள்ளி வந்த கருப்பு காத்து திடீரென வேகம் எடுத்தது. கண்ணிமைக்கும் நேரம் புயல் வேகத்தில் விஷ்க் என்று அவனை நோக்கி வந்து மோத வெட்டியான் தூக்கி எறியப்பட்டான். ஏதோ புல்டோசர் வந்து மோதியது போல் உணர்ந்தான். பல அடி தூரம் பின்பக்கமாக பறந்து தட் என்று பூமியில் மோதி விழுந்தான். சர்ரென்று சறுக்கிக் கொண்டே சென்றான். கருப்பு காற்று அதே இடத்தில் நின்றிருந்தது. விசித்திரமாக மூர்க்கத்தனமாக நெகிழ்வுத்தன்மையுடன் நெளிந்தபடி உள்ளுக்குள் ஏதோ மிக்சியில் நரவென அரைப்பது போல் கருப்பு காத்துக்குள் விளங்கிக் கொள்ள முடியாத சத்தம். கீழே விழுந்தவன் மறுபடியும் எழும்ப முயற்சிக்க முடியவில்லை. மெதுவாக தலையை எழுப்பி பார்த்தான். அடி வயிற்றிலிருந்து ஏதோ பட்டி கொண்டு வர உவ்வே என்ற சத்தத்துடன் வாந்தி எடுத்தான். இரத்தமாக வந்தது. தடால் என்று அவன் கீழே சரிந்தான். மேட்டு வீடு. மறுநாள் இரவு 10 மணி. அகல்யா வேலையெல்லாம் முடித்துவிட்டு அவள் ரூமுக்குள் நுழைந்தாள். போனை எடுத்து பார்த்தாள். 4 மிஸ்டு கால்கள். ஹேமா தான் பண்ணியிருந்தாள். அகல்யா ஹேமாவுக்கு போன் செய்தாள். ஹலோ, என்னடி ரொம்ப நாள் கழிச்சு போன் பண்ணியிருக்க? ஏன் நீ போன் எடுக்கல? கொஞ்சம் வேலையா இருந்தேன், இப்பதான் பார்த்தேன். என்ன விஷயம்? இல்ல, கீழே தெரு ரத்னாவை இன்னைக்கு வடசேரி பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன். எங்க அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னா, அதான் உனக்கு கால் பண்ணினேன். பயப்படுற அளவுக்கு ஏதும் இல்லடி, வயசான வர்ற கோளாறுகள் தான், பிரஷர் தான். வாத்தியார் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாரு.
பிரஷர் மாத்திரை கூடவே அயன் டானிக் எழுதி கொடுத்தாராம். நீயே போன் பண்ணி நலம் விசாரிக்க வேண்டியது தானே. மறுமுனையில அமைதி. அகல்யா, சரி, ஸ்டீபன் கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா? ஹேமா, இல்லடி, அவன் ஆபீஸ்ல வேலை பார்க்கிற பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு எனக்கு எப்ப தெரிஞ்சதோ அப்ப விட்டுட்டு போனவன் தான். என்ன ஏதுன்னு கூட கேட்கலை. கை குழந்தையோடன் இருக்கிறாளே, அவளை விட்டுட்டு போறோமே, சின்ன அக்கறை கூட கிடையாது. எப்படிலாம் தேன் மாதிரி பேசி என்னை ஏமாத்திட்டான். காவியாவுக்கு இப்ப 4 வயசு. குழந்தைய பார்க்கணும், அட்லீஸ்ட் குழந்தைக்கு தேவையான விஷயங்கள் செய்யணும்னு ஒரு நினைப்பும் இல்லை. அவன் வரமாட்டான்னு நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கேன். அகல்யா, நான் ஒன்னு சொல்றேன், தப்பா நினைக்காத. வாத்தியாருக்கு வேணும்னா உன் மேல இருக்கிற கோபம் குறையாமல் இருக்கலாம். ஆனால் உங்க அம்மா பாவம், உன் மேல உள்ள பாசத்தை வெளிக்காட்ட முடியாம ரொம்ப மருகி கொமஞ்சி போறாங்க. அவங்க கிட்டையாவது நீ பேசலாம்ல. ஹேமாவின் குரலில் தழுதழுத்தது. வேணாம் அகல், நான் ஓடி போய் சந்தோஷமா இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. என் வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சு போச்சுங்கிற விஷயம் எல்லாம் அவங்களுக்கு தெரிய வேண்டாம். அவங்களால தாங்க முடியாது. எவ்வளவு வீராவேசமா அவங்கள தூக்கி எரிஞ்சிட்டு போனேன். எனக்கு இது தேவைதான். அகல்யா, வேலைக்கு போயிட்டு இருந்ததானே, இப்ப எப்படி சமாளிக்கிற? ஹேமா, கஷ்டமா தான் இருக்கு. குழந்தைய கிரஷ்ல விட்டுட்டு ஆபீஸ் போயிருவேன். சாயங்காலம் வரும்போது கூட்டிட்டு வருவேன். எங்க துணைக்கு கூட யாரும் இல்லை. நீயும் என்ன மறந்துட்ட, பார்க்க வர்றதில்ல. அகல்யா, சாரிட்டி, எனக்கும் ஆபீஸ்ல ஒரு சில பிரச்சனைகள். வேலையை விட்டுட்டேன். வேலை தேடி சுத்துறதால என்னால வர முடியல. நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா வந்து பார்க்கிறேன், ஓகேவா? ஹேமா, கண்டிப்பா வரணும். நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். அகல்யா ஓகேடி என்று சொல்லிவிட்டு வைத்தாள். கீழ தெரு கடைசி வீதி. அதே நேரம் கீழ தெருவின் 10வது வீதி கடற்கரைக்கு போய் சந்திக்கும் முனையில் இருந்தது பரிமளாவின் வீடு. லைட் ஆஃப் செய்யப்பட்டிருக்க வீட்டுக்குள் கிசுகிசு சத்தங்களுடன் வேறு ஒரு சில சத்தங்கள். பரிமளாவிடமிருந்து விலகி சைடில் படுத்தான் திருமுடி. வேலையை வெற்றிகரமாக முடித்த திருப்தியுடன் பீடிக்கட்டில் இருந்து ஒரு பீடியை உருவி பற்ற வைத்தான். பரிமளா ரவிக்கையை எடுத்து மாட்டிக் கொண்டிருந்தாள். என் புருஷன் காலையில தான் வருவான், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போய்யா. நான் படுத்தா தூங்கிருவேன். அப்புறம் விடிஞ்சிடுச்சுன்னா வெளியில போறது சிரமமாயிடும். இப்பவே கிளம்புறதுதான் நல்லது. நாளைக்கு வரேன். அதான் உன் புருஷனுக்கு ஒரு வாரம் நைட் ஷிஃப்ட் தானே? ஆமா, 10 மணிக்கு மேல வாயா. அவள் பாவாடை நாடாவின் முடிச்சுகளை போட்டுக்கொண்டே பேசினாள். திருமுடி கதவை திறந்து மெதுவாக வெளியே எட்டி பார்த்தான். தெரு காலியாக இருந்தது. கதவை பூட்டிக்க ஸ்டேஜ் என்று சொல்லிவிட்டு சட்டென்று வெளிப்பட்டு கடற்கரையை நோக்கி விறுவிறுவென நடந்தான். கடலில் இரவு மீன்பிடிக்கச் சென்றிருந்த ஒரு சில படகுகளில் வெளிச்சம் தெரிந்தது. கடற்கரையோர சாலை 1-2 டியூப் லைட் வெளிச்சத்தில் தூங்கிக் கொண்டிருந்தது. திருமுடி ஏதோ ஒரு பாடலை விசிலடித்தபடி சென்று கொண்டிருந்தான். கடற்கரையோரமாக இருந்த 1-2 வீடுகள் தூங்கிக் கொண்டிருந்தன. இங்கே அவ்வளவு பிரச்சனை இருக்காது. யாரும் ராத்திரி வெளியே வர மாட்டார்கள். தைரியமாக திருமுடி சென்று கொண்டிருந்தான். திடீரென்று ஒரு வீட்டின் கதவு திறக்கும் சத்தம் கேட்க சாலையோரமாக ஒரு குட்டை சுவருக்கு பின்னால் போய் திருமுடி ஒளிந்து கொண்டான். ஏதோ ஒரு உருவம் தலையில் துண்டை போட்டுக்கொண்டு வெளியே வர, யாரு வீடு இது என்று திருமுடி பார்த்தான். நம்ம சந்தனமேரி வீடாச்சே. ஒருவேளை அவ புருஷன் ராத்திரி கடலுக்கு போறதுக்காக வர்றானோ? அவன் வெளிப்பட்டதும் கதவு பூட்டிக் கொண்டது. தலையில் துண்டு போர்த்தி இருந்த உருவத்தை கூர்ந்து பார்த்ததும் திருமுடிக்கு யார் என்று தெரிந்தது. அட, நம்ம சித்தப்பு சகாயராஜ். சந்தன மேரி வீட்ல இந்நேரத்துல என்ன பண்றாரு? அது சரி, சந்தனம் பூசிட்டு இருந்திருப்பாரு. குட்டை ஸ்வத்துக்கு பின்னால் இருந்து படார் என்று பின்னால் கையை கட்டியபடி திருமுடி வெளிப்பட்டான். என்ன சித்தப்பு இந்த பக்கம்? சகாயராஜ் அவனை பார்த்ததும் திடுக்கிட்டான். ஒருவேளை சந்தனமேரி வீட்டுக்குள்ள இருந்து வந்ததை பார்த்திருப்பானோ? சகாயராஜ், ஹி ஒண்ணுமில்ல மவனே, தூக்கம் வரல, அதான் சும்மா காத்தாட ஒரு நடை வந்தேன். ஆமா, நீ என்ன இந்த பக்கம்? திருமுடி என்று அவனை ஏற இறங்க பார்த்துவிட்டு, அதையேதான் எங்களுக்கும், தூக்கம் வரல, காத்தாட ஒரு நட வந்தேன் என்றான் கடுப்பாக. சகாயராஜ் மைண்ட் வாய்ஸ், ஒருவேளை இவனும் நம்மள மாதிரிதான் அந்த பொட்டி கடைக்காரியை பார்க்க வந்திருப்பானோ? திருமுடியை சந்தேகமாக பார்த்தான். திருடனுக்கு தேள் கொட்டி இருந்ததால் மேற்கொண்டு எதுவும் கேட்கவில்லை. இருவரும் கடற்கரை சாலையில் இணையாக நடக்க ஆரம்பித்தார்கள். கொஞ்ச நஞ்ச அட்டூழியமா பண்ணுனா? நிம்மதியா பரிமளா கூட பேச விட்டானா? சித்தப்பனா போயிட்டான். இல்லன்னா கண்டமேனிக்கு கேள்வி கேட்டிருக்கலாம். திருமுடி ஏதாவது கேள்வி கேட்டு விடக்கூடாது என்பதற்காக வேட்டி மடிப்பில் சுருட்டி வைத்திருந்த வெற்றிலை புகையிலை எடுத்து போட்டு குதப்பி கொண்டான். தூங்கிக் கொண்டிருந்த சாலையை தட்டி எழுப்பும் விதத்தில்
தூரத்தில் சைக்கிள் வரும் சத்தம் கேட்டது. இருவரும் பதட்டமாகி சாலைக்கு மறுபுறம் இருந்த ஒரு திண்டின் பின்னால் போய் ஒளிந்து கொண்டார்கள். சகாயராஜ், யாரா அது இந்த நேரத்துல? திருமுடி, ஆமா, நீ எதுக்கு ஒளியற? காத்து வாங்க தானே வந்த. சகாயராஜ், நாம யதார்த்தமா காத்து வாங்க வந்தாலும் ஊர் ஜனங்க நம்மள தப்பா நினைக்க கூடாதுல்ல, அதுக்குதான். திருமுடி, ஓஹோ. சைக்கிள்காரன் கிட்ட வர வர யாரென்று தெரிஞ்சது. ராமசாமி தான் அது. இரவு வலைக்கு போயிட்டு வர்றான் போலிருக்கு. பாவி பய நம்மளை இப்ப பார்த்தா ஊர் பூரா போய் பத்தி வச்சிருவானே, அவன் கடந்து போகட்டும் என்று நினைத்தபடி இருவரும் ஒளிந்து நின்றார்கள். இருவரும் அவனையே பார்த்து கொண்டிருக்க சைக்கிளில் வந்தவன் சைடில் இருந்து லாரி வந்து மோதியது போல் திடீரென தூக்கி வீசப்பட்டான். ராமசாமி ஐயோ என்று சத்தமிட்டபடி பறந்து போய் பீச் மணலில் விழுந்து புரண்டான். சுழற்காற்று போல் ஏதோ ஒன்று சுழண்டது. நடுநிசியில் கிணற்றை பார்த்தால் உள்ளிருந்து நம்மை திருப்பி பார்க்கும் கருப்பு பூனையின் கண்கள் போல சுழற்காற்றுக்குள் 2 கண்கள் மின்னின. 2 பேருக்கும் நடுமுதுகு சில்லிட உலுக்கி போட்டது. கருப்பு சுழற்காற்று சாலையை கடந்து விஷ்கென்று மறுபுறம் சென்றது. பார்த்து கொண்டிருந்த இருவருக்கும் ஒன்றும் புரியவில்லை. தொண்டையில் மீன் முள் மாட்டியது போல் திருமுடி ஹக் ஹக் என்று பயத்தில் வினோதமாக சத்தமிட்டான். என்னடா நடக்குது இங்க? திருமுடி பயம் கலந்த, அச்சம் கலந்த, பீதி கலந்த குரலில், ராமசாமி ஒழுங்காதானே வந்துட்டு இருந்தான், ஏதோ வந்து மோதுனது மாதிரி இப்படி பறந்து போய் விழுறானே. ராமசாமி கடற்கரை மணலில் தலையை அசைத்தபடி ஏதோ முனகி கொண்டிருந்தான். அடி ஜாஸ்தியாக இருக்க வேண்டும். திருமுடி, அவனை போய் எழுப்பி என்னாச்சுன்னு கேட்போம். சகாயராஜ், பைத்தியமா உனக்கு? நீ எதுக்கு இந்த டைம்ல இந்த பக்கமா வந்த என்று கேள்விகள் வரும். எங்க அப்பன் குதிருக்குள்ள இல்லைங்கிற கதையாயிரும் என்று அவன் யோசனையை நிர்தாட்சண்யமாக மறுத்தான். திருமுடி, ஒருவேளை முனி வேலையாக இருக்குமோ? இருவருக்கும் குப்பென்று வியர்த்தது. மீன் கூடைகள் பறந்து போன சமாச்சாரத்தையே கஷ்டப்பட்டு தான் மறந்திருந்தார்கள். இப்போது அதுவும் ஞாபகத்துக்கு வர, சகாயராஜ், வீணா பீதியை வேற கிளப்பி விட்டுட்ட, வாடா போயிடலாம். இருவரும் வேக வேகமாக நடக்க ஆரம்பித்தார்கள். அடிக்கிற காற்று அவர்கள் மேல் மோதி காதோரங்களில் விசித்திரமாக சத்தமிட்டது. யாரோ அவர்களை பின்தொடர்ந்து வருவது போலவே உள்ளுக்குள் தோன்ற திரும்பி பார்க்க முயற்சித்த திருமுடியை தடுத்தான் சகாயராஜ். சகாயராஜ், வேண்டாம், இன்னைக்கு என்னமோ நிலைமை சரியில்லை, திரும்பி பார்க்காம போயிடலாம். தொடர்ந்து வேகமாக நடந்தார்கள். அவரவர் வீட்டுக்கு போகும் பிரிவு வந்ததும் ஆளுக்கு ஒரு பக்கமா சொல்லாமல் கொள்ளாமல் பிரிந்து சென்றார்கள். மேட்டு வீடு. 2 நாட்களுக்கு பிறகு காலை 11 மணி. சிட் அவுட்டில் பெரிய கருப்பனும் திருமுடியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். காலை நேர பரபரப்பு முடிந்து மேட்டு வீடு அமைதியாக இருந்தது. சித்ரா காலேஜுக்கும் கார்த்திகா ஸ்கூலுக்கும் சென்றிருந்தார்கள். வேலை காரணமாக ஹேமாவை ரொம்ப நாள் பார்க்க முடியாததால் அகல்யா அவளை பார்ப்பதற்காக நாகர்கோவில் சென்றிருந்தாள். மேட்டு தெருவில் மரத்தடியில் சிக்னி படுத்திருந்தது. பெரிய கருப்பன், எனக்கெனவோ ஊருக்குள்ள திடீர்னு முனி நடமாட்டம் பத்தி பேச்ச ஆரம்பிச்சிருக்குது. முத்துப்பாண்டி வேலையா இருக்குமோன்னு சந்தேகம். அவன் கவுன வீட்டை வளைக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணுவான். முனி இருக்குது உண்மைன்னு ஆயிருச்சுன்னா கவுன வீட்டை நாம வாடகைக்கு விட முடியாது, விற்க முடியாது, மறுபடியும் அடிச்சு வாங்கிக்கலாம்னு திட்டம் போடுறான். திருமுடி, மீன் கூடைகளை முனி தூக்கிட்டு ஓடுனதை என் கண்ணால பார்த்தேன். பெரிய கருப்பன், சொல்றத ஒழுங்கா சொல்லு. மீன் கூடைகளை எவனோ எடுத்துட்டு ஓடி இருக்கான். நீங்க விரட்டிட்டு போயிருக்கீங்க. கடைசியில கூடைகள் முனி சிலை பக்கத்துல கிடந்ததை பார்த்தீங்க, கரெக்டா? திருமுடி தயங்கியபடியே ஆமா என்றான். ராமசாமி விஷயத்தை சொல்லலாமா என்று யோசித்தான். இரவு கடற்கரையில் தூக்கி எறியப்பட்டு ரத்தம் கக்கி விழுந்து கிடந்தவனை காலையில் தான் பார்த்து ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போயிருக்கிறார்கள். கீழே விழுந்து தலையில் பலத்த அடிபட்டதால் எப்பவோ அவன் இறந்து விட்டான் என்று டாக்டர் கையை விரித்திருக்கிறார். மறுநாள் செய்தியை கேள்விப்பட்டதும் சகாயராஜுக்கும் திருமுடிக்கும் அதிர்ச்சி. சைக்கிளில் வருபவன் எதிர்காற்றில் தூக்கி வீசப்படுவது போல் தானாக பல அடி தூரம் பறந்து எப்படி விழ முடியும்? ரொம்ப குழம்பி போயிருந்தார்கள். வெளியேவும் சொல்ல முடியவில்லை. பெரிய கருப்பன், நான் தான் சொல்றேனே, இவ்வளவு நாள் இல்லாம இப்ப திடீர்னு முனி எங்கிருந்து வந்தது? கவுன வீடு பத்தின விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே இந்த பேச்சு ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இது யாருடைய வேலையா இருக்கும்? நிச்சயமா முத்துப்பாண்டி வேலை தான் இது. திருமுடி ஒன்றும் பேசாமல் யோசித்தபடியே நின்றான். பெரிய கருப்பன், முனி ஆட்டத்தை நான் நேர்ல பார்த்தவன். நானே இப்படி சொல்றேன்னா நீ புரிஞ்சுக்கணும். முந்தி மாதிரி இல்ல, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. என் காலத்துக்கு அப்புறம் இந்த பிள்ளைகளுக்கு யாருமே இல்லாம போயிடும். பணம் இருந்தாலாவது கொஞ்சம் கவலை இல்லாம இருப்பாங்க. அதனாலதான் இவ்வளவு மெனக்கெடுறேன். இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல.
உடனடியா வாடகைக்கு யாராவது கிடைக்கிறாங்களான்னு பார். கேட் வாசலில் மோட்டார் பைக் சத்தம் கேட்க பெரிய கருப்பனும் திருமுடியும் திரும்பி பார்த்தார்கள். முத்துப்பாண்டி மோட்டார் பைக்கில் இருந்து இறங்கினான். முகத்தில் எக்கச்சக்க கோபத்துடன் கேட் வாசலை திறந்து உள்ளே நுழைந்தான். நடையிலேயே ஆக்ரோஷம் தெரித்தது. சிட் அவுட் படிகளில் ஏறாமல் முன்னாலேயே நின்றபடி, என்ன திருமுடி, நேரடியாகவும் சொன்னேன், வாத்தியார் மூலமாகவும் சொல்லி அனுப்பினேன். அவ்வளவு தூரம் சொல்லியும் இன்னும் வீட்டை வாடகைக்கு விடுறதாகவும் விற்க போறதாகவும் பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருக்கே. அதான் 2ல் 1 என்னன்னு கேட்டுட்டு போலாம்னு வந்தேன். பெரிய கருப்பன், என்ன பார்த்து பேசுடா, எதுக்கு சம்பந்தம் இல்லாத அவனை பார்த்து பேசுற? முத்துப்பாண்டி, தாத்தா, இன்னும் உங்க காலம் இன்னும் எவ்வளவு நாளுன்னு தெரியாது. ஒழுங்கா எனக்கு ஒத்துழைங்க, நான் சொல்றத கேளுங்க. அந்த வீடு சும்மாதான் பூட்டி போட்டிருந்தீங்க, அதனாலதான் நான் அதை பயன்படுத்தலாமேன்னு கேட்டேன். இப்ப நீங்க வீட்டை விற்க முடிவெடுத்ததுனால மறுபடியும் முனி நடமாட்டம்னு பேச்சு அடிபடுது பாத்தீங்களா? பெரிய கருப்பன் திருமுடியை அர்த்தத்துடன் பார்த்தார். பெரிய கருப்பன், டேய், நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் விற்க போறதுனாலதான் முனி வந்ததாகவே இருக்கட்டும். உன்கிட்ட கொடுத்தால் மட்டும் முனி என்ன உன்னை தொட்டில்ல போட்டு தாளாட்டுமா? இந்த முனி எப்படி வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியும். அதனால உன் வேலையை என்கிட்ட காமிக்காத. நான் உன் அப்பனுக்கு அப்பன். முத்துப்பாண்டி, தாத்தா வேண்டாம், வீணா என்ன கோவப்படுத்தாதீங்க. ஒழுங்கா எனக்கு மாத்தி எழுதி கொடுத்து சாவியை கொடுத்துடுங்க. பெரிய கருப்பன், எதுக்காக உனக்கு இந்த வீடு தேவைப்படுது? நீ யாருக்கு கொடுக்க போற? உனக்கு இதுல எவ்வளவு லாபம் கிடைக்கும் எல்லாமே எனக்கு தெரியும். உன் அப்பன் சொத்தை தேவைக்கு அதிகமாவே எழுதி வாங்கிட்டே இன்னும் ஏன் மத்தவங்களுக்கு கொடுத்ததை அடிச்சு புடுங்க பார்க்கிற? முத்துப்பாண்டி வேட்டியை மடித்து கட்டி சொடக்கு போட்டு, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. 1 வாரம்தான் டைம். அதுக்குள்ள வீட்டை எனக்கு மாத்தி எழுதி தரணும். இல்லனா என்ன நடக்கும்னு என்னால சொல்ல முடியாது. திருமுடி எடுத்து சொல்லு என்று சொல்லிவிட்டு கேட்டை நோக்கி நடந்தான். வெளியே சென்று புல்லட்டை கிளப்பி எக்கச்சக்கமான புகையை கக்கிவிட்டு நகர்ந்தான். திருமுடி, ஐயா, இவன் ரொம்ப மோசமானவன்னு உங்களுக்கே தெரியும். எப்படியும் ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டே இருப்பான். பேசாம அவனுக்கு எழுதி கொடுத்துருங்களேன். எப்படியும் பணம் கொடுக்க தானே போறான். பெரிய கருப்பன் சற்று காட்டமாக, என்னடா பேசுற? இவன் வந்து மிரட்டுறாங்கிறதுக்காக பயந்துட முடியுமா? நியாயம்னு ஒண்ணு இல்ல, ஊர் பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இல்ல. அவன் என்ன பெருசா பணம் கொடுக்க போறான்? முழுசையும் அவன் அமுக்கிக்கிட்டு சோள பொறி மாதிரி ஏதாவது பிச்சை போடுவான். அதை வச்சு என்ன பண்ண முடியும்? 3 பொண்ணுங்க இருக்காங்களே, அவங்களுக்கு கல்யாணம் காட்சின்னு நடக்க வேண்டாம். நீ வாடகைக்கு ஆள் பாரு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். சரி செய்யா என்று சொல்லிவிட்டு திருமுடி கிளம்பி சென்றான். பெரிய கருப்பன் தைரியமாக பேசிவிட்டாரே தவிர முத்துப்பாண்டி என்னென்ன செய்ய போகிறானோ என்று நினைத்து அவருக்கு கவலையாக இருந்தது. நினைத்ததை நிறைவேற்றும் கூடங்குளம் பத்திரகாளி அம்மா, எந்த பிரச்சனையும் இல்லாம காப்பாற்று தாயே. ஹா ஹா ஹா, யாரோ பரிகாசமாக சிரிக்கும் சத்தம். யாருடா அது சிரிப்பது என்று பெரிய கருப்பன் சுற்றிலும் பார்க்க கவன வீட்டில் இருந்துதான் கேட்கிறது. பெரிய கருப்பன் நெஞ்சுக்குள் இனம் புரியாத பயம் ஒன்று கவ்வி பிடித்தது. என்னது பகல் வேளையில் அதுவும் கவன வீட்டுக்குள் இருந்து ஒரு முரட்டுத்தனமான சிரிப்பு சத்தம். துண்டை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு சிட்ட ஊட்டை விட்டு இறங்கி கவன வீட்டுக்கு செல்லும் பாதையில் குறுக்காக நடந்தார். 20 வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவங்கள் பிளாஷ்பேக்காக ஓடின. சேச்சே, அப்படிலாம் இருக்காது. அப்பெல்லாம் முனி ஓட்டம் இருந்த காலகட்டம். இப்பதான் அப்படிலாம் எதுவுமே இல்லையே. மந்திரக்கட்டு வேற போட்டாச்சு. எல்லாம் முத்துப்பாண்டி பயலோட வேலை. தனக்கு தானே சமாதானம் சொல்லிக் கொண்டார். செடிவேலியை கடந்து கவன வீட்டுக்குள் நுழைந்தார். வீடு வழக்கம் போல் அவரை உர்ரென்று பார்த்து கொண்டிருந்தது. எங்கிருந்து சிரிப்பு சத்தம் கேட்டது? வீட்டு கதவு பூட்டி இருக்கிறது. வீட்டுக்குள் இருந்து சத்தம் கேட்க வாய்ப்பில்லை. வீட்டுக்கு பின்பக்கமாக சென்று பார்த்தார். பின்பக்க புதர்களை எல்லாம் அகற்றி இருந்ததால் சுத்தமாக விஸ்தாரமாக தெரிந்தது. யாருமே இல்லை. சிரிப்பு சத்தம் கேட்டதா அல்லது மனப்பிரமையா? யோசித்தபடியே வீட்டுக்கு முன்பக்கமாக வந்தார். காம்பவுண்டை தாண்டி வெளியே சென்று எட்டி பார்க்க சடைசாமி நின்றிருந்தான். அவரை பார்த்து கரை பற்களுடன் சிரித்தான். சடை சடையாக முடி கிழிந்து கந்தலாகி போன அவனுடைய உடை மேலும் கந்தலாகி இருந்தது. இவன்தான் சிரித்தானா? அட பரதேசி பயலே, ஒரு நிமிஷம் பயந்தே போனேன். பெரிய வீதி வேப்ப மரத்தடியில் தானே இவன் இருப்பான். எதற்கு கவன வீட்டின் முன்னால் வந்து நிற்கிறான்? பெரிய கருப்பன், என்ன சாமி, நீதான் சிரிச்சியா? என்ன இந்த பக்கம்? சாப்பிட்டியா? யாருக்கும் எதற்கும் எந்த கேள்விக்கும் அவன் இதுவரைக்கும் பதில் சொன்னதே கிடையாது. அவன் பூர்வீகம் என்ன, எங்கிருந்து வந்தான் என்று யாருக்குமே தெரியாது. வேப்ப மரத்தடியில்தான் அவன் ஜாகை.
அவன் எதுவுமே பதில் சொல்லவில்லை. நம் வீட்டில் இருக்கும் நாய் பூனைகள் திடீரென்று ஒன்றுமே இல்லாத சூனியத்தை வெறித்து பார்த்து கொண்டிருப்பது போல் கவுன வீட்டை வெறித்தான். பெரிய கருப்பன், இப்படி கிழிஞ்ச சட்டை போட்டுக்கிட்டு திரியறியே, நான் என்னுடைய பழைய சட்டை தர்றேன், அதை போட்டுக்கோ. அவன் பதில் சொல்லாமல் வாயில் ஏதோ முணுமுணுத்தபடி கையில் வைத்திருந்த கம்பை தரையில் தட்டி கொண்டு திரும்பி நடக்க ஆரம்பித்தான். அவன் நடவடிக்கைகள் பெரிய கருப்பனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. வேப்ப மரத்தடியில் திருவோடு மாதிரி பெரிய சைஸ் சட்டி ஒன்று கிடக்கும். ஊர் மக்கள் பரிதாபப்பட்டு அவனுக்கு அதுல சாப்பாடு போடுவார்கள். அவனாக தேடி யார் வீட்டுக்கும் செல்வதில்லை. அப்படியே போவதென்றாலும் இருளாயி கோவிலை தவிர வேறு எங்குமே போவதில்லை. கொஞ்ச நேரம் அவனையே பார்த்து கொண்டிருந்தான். அந்த தெருவின் முகப்பில் படுத்திருந்த சிக்னி அவரை பார்த்ததும் துள்ளி குதித்து ஓடி வந்தது. தன் சொரப்பான நாவால் காலை வருடி தன் அன்பை வெளிப்படுத்தியது. 2 முன்னங்கால்களாலும் அவரது கைகளை பற்றி பொய்யாய் கடித்து விளையாடியது. டேய் விடுடா என்று பெரிய கருப்பன் கத்தினார். இப்போ உனக்கு உடம்பு சரியாயிடுச்சா? 1 வருடத்திற்கு முன்னால் குட்டியாக தெருக்களை சுற்றி திரிந்து கிடைத்ததை சாப்பிட்டு கொண்டு அனாதை தெரு நாயாக வாழ்ந்து கொண்டிருந்த சிக்னி வாழ்க்கையில் திருப்பம் நேர்ந்தது. கார்த்திகாவின் கண்ணில் பட்டதுதான் அதன் வாழ்க்கையில் ஏற்பட்ட திருப்பம். வேலை தவறாமல் இதற்கு சோறு வைத்து கார்த்திகா தான் கவனித்துக் கொண்டாள். சிக்னி பேர் காரணம் கேட்டால் அவளுக்கு தெரியாது. ஏதோ வாயில் வந்ததை வைத்து விட்டாள். ஸ்கூலுக்கு போகும்போது கூட ஏதோ ஒரு நம்பிக்கையான மனிதரிடம் சொல்வது போல் தாத்தாக்கிடம் சிக்னிய பத்திரமா பாத்துக்குங்க என்று சொல்லிவிட்டு தான் போவாள். இப்போது சிக்னி பெரிதாக வளர்ந்து விட்டது. அதனால் அதை கவனிக்க தேவையில்லை என்பதால் தாத்தாவிடம் சொல்வதில்லை. கார்த்திகா சிக்னியை தத்தெடுத்து கொண்டது போல் சிக்னி மேட்டு தெருவையே தத்தெடுத்து கொண்டது. மேட்டு வீட்டுக்கு முன்னாலேயே தெருவில் படுத்து கிடக்கும். வேறு தெரு நாய்களை அந்த தெரு பக்கம் சிக்னி வரவே விடாது. கார்த்திகா ஸ்கூலுக்கு போகும்போது பஸ் ஸ்டாப் வரை கொண்டு போய் விட்டு திரும்பி வரும். அதை ஏமாற்றி விட்டு அவளால் ஒரு அடி கூட நகர முடியாது. அவள் ஆடையை கவ்வி பிடித்து விடும். கடந்த 4 நாட்களாக உடம்பு சரியில்லாமல் ஏனோ சோர்வாக படுத்தே கிடந்தது. கார்த்திகாவும் பால் சோறு, சிக்கன் வேக வைத்த தண்ணீர் எல்லாம் கொடுத்து பார்த்தாள். ஆசிரத்தையாக சாப்பிட்டு படுத்தே கிடந்தது. இன்றைக்கு தான் எழும்பி ஓடி வந்திருக்கிறது. கவுன வீட்டை பற்றி பேச்சு ஆரம்பித்ததற்கு பிறகுதான் திடீரென்று ஒரு சில விஷயங்கள் நடக்க ஆரம்பித்திருக்கின்றன. பெரிய கருப்பனுக்கு லேசான குழப்பம். நாம் போகும் பாதை சரிதானா? நமக்கும் வயசாகிக் கொண்டே போகிறது. என்னை நம்பி 3 பெண் குழந்தைகளை விட்டுவிட்டு மகராசனாய் போய் சேர்ந்து விட்டார்கள். பணம் வருவதற்கு வேறு வழியே இல்லை. கவுன வீட்டை நல்ல தொகைக்கு விற்றுதான் அவர்களை செட்டில் பண்ண வேண்டும். யாரையாவது வாடகைக்கு குடியமர்த்த வேண்டும். நான் போகும் பாதை சரிதான். அவர் முகத்தில் குழப்ப ரேகைகள் மறைந்து முடிவு எடுத்ததற்கு உண்டான தீர்க்கம் தென்பட்டது. குழம்பிக் கொண்டிருப்பதற்கு பதிலாக கவுன வீட்டுக்கு இன்னொரு முறை மந்திர கட்டு போற்ற வேண்டியது. மாலை 5 மணி நாகர்கோயில் கோர்ட் ரோட்டில் ஒரு லீகல் ஃபர்மில் ஆபீஸ் அசிஸ்டண்டாக வேலை பார்த்து கொண்டிருந்தாள் ஹேமா. சுற்றிலும் வேலை பார்த்து கொண்டிருந்தவர்களை ஒரு முறை பார்த்தாள். அவரவர் வேலையில் பிஸியாக இருந்தார்கள். அடுத்தவர்களை பற்றி கவலைப்படுவதற்கு இப்போது யாருக்கு நேரம் இருக்கிறது? வழக்கமாக சோர்வாக இருப்பவளுக்கு இப்பொழுது புதிதாக இறக்கைகள் முளைத்தது போல் இருந்தது. காலையில் அகல்யா கால் பண்ணும் போதே போயிருக்க வேண்டும். ஆனால் நிறைய லீவு போட்டு விட்டதால் ஆபீஸில் நிச்சயமாக லீவு தர மாட்டார்கள். லீவு போட்டுட்டு வாடி, உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ, இன்னைக்கு பூரா உன் கூடத்தான் இருப்பேன். ஐயையோ, லீவு தர மாட்டாங்கடி, 5 மணிக்கு தான் விடுவாங்க, நான் என்ன பண்ணுவேன் என்றாள் ஹேமா அழும் குரலில். அகல்யா, சரி, ஓகே, அழாத. அப்போ ஒன்னு பண்றேன். ரொம்ப நாளா ஒரு கம்பெனி இன்டர்வியூக்கு போகணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அங்க இன்டர்வியூக்கு போயிட்டு 5 மணிக்கு கரெக்டா வேப்பமூடு ஜங்ஷன் வந்துடுறேன். நீ வந்துரு. மணி 5 ஆகிவிட்டது. அகல்யாவை பார்க்க போகிறோம். மனசு விட்டு எல்லாத்தையும் பேச போகிறோம் என்று நினைக்கும் போதே ஹேமாவுக்கு உற்சாகமாக இருந்தது. வேப்பமூடு ஜங்ஷனில் தீப்பிடித்தது போல் வாகனங்கள் பரபரப்பாக சென்று கொண்டிருந்தன. மகா நெரிசலான சாலை, 2 சக்கர வாகனங்கள், இடைவெளிகளில் புகுந்த ஆட்டோக்கள், மினி பஸ் என முச்சு திணறியது. ரோட்டோரத்தில் வரிசையாக கடைகள், பணக்கார கடைகள், மத்திய வர்க்க கடைகள், ஷட்டர் போட்டு மூடிய கடைகள், மூடாத கடைகள். வேப்பமூடு ஜங்ஷனுக்கு எதிரே இருந்த பார்க்கை வாகன சத்தங்கள் தீண்டினாலும் முடிந்தவரை புத்தம் சரணம் கச்சாமி என்றிருந்தது. உள்ளே இருந்த மரங்களில் பறவைகளின் கீச்சொலிகள். பார்க்கிங் கேட்டுக்கு வெளியே இருவரும் நின்றிருந்தார்கள். என்ன ஹேம்ஸ், எதுவும் பேச மாட்டேங்கிற? அகல்யா அருகில் நின்றிருந்த ஹேமா ஏனோ அந்நியமாக உணர்ந்தாள். கடந்த 7-8 மாதங்களில் 2 முறைதான் அகல்யாவை பார்க்க முடிந்தது.
ஸ்டீபனுக்கு ஆபீஸில் எவ்வளோ ஒருத்தியுடன் தொடர்பு ஏற்பட்டு ஹேமாவுக்கு விஷயம் தெரிந்ததும் பூகம்பம் வெடித்தது. 2 பேரையும் வைத்துக் கொள்கிறேன் என்று ஸ்டீபன் சமாதான உடன்படிக்கை செய்தான். 2இல் ஒன்றாக இருக்க விருப்பமில்லாமல் ஹேமா டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டு படியேறி இருந்தாள். ஸ்டீபனின் நம்பிக்கை துரோகத்தை கேட்டதும் அகல்யா துடித்து போனாள். அவனிடம் நியாயம் கேட்டே தீருவேன் என்று அகல்யா சொல்ல ஹேமா வேண்டாம் என்று தடுத்தாள். வேண்டாம் அகல், நாம அவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாற்ற முடியாதவங்க. கிட்டெல்லாம் வரிஞ்சி கட்டிட்டு போய் நின்னு பேசி நியாயம் கேட்டு என்ன பிரயோஜனம்? உன்னுடைய நம்பிக்கையை காப்பாற்றாத குமார் கிட்ட நீ எப்படி பேசலையோ அதே மாதிரிதான் இதுவும். ஸ்டீபன் கூட எனக்கு பேசவே பிடிக்கலை. இனிமே எனக்கும் காவ்யாவுக்கும் அவன் தேவையில்லை. விற்று. ஹேங் என்று ஆரன் அடித்துக் கொண்டே சென்ற பஸ் ஹேமாவின் அவசர பிளாஷ்பேக்கை கலைத்தது. காற்றில் தலை கலையாமல் உதிரி முடிகளை கையால் அடக்கி வைத்தபடி, ஏன்னு தெரியல, முந்தைய மாதிரி பேச முடியல. கம்போனன்ட் பிளேஸ்மெண்ட் என்றாள். மெரூன் நிற சேலையும் அதே நிற ஜாக்கெட்டும் அணிந்திருந்தாள். ஏதோ கொஞ்ச நாள் பார்க்காத உடனே இப்படி சொல்றதெல்லாம் ரொம்ப ஓவர். பழைய மாதிரி தினமும் பேசாததால உனக்கு அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். நீ ஆசைப்பட்டு பண்ணிக்கிட்ட கல்யாணம் ஃபெயிலியர் ஆன உடனே எல்லாமே உனக்கு அந்நியமா போச்சா? அதெல்லாம் ஒன்னும் கிடையாது. நான் உன்னுடைய பழைய அகல் தான். நீ என்னுடைய அதே ஹேம்ஸ் தான். என்னடி தொப்ப லைட்டா வந்துருச்சு போல என்று அவள் வயிற்றில் செல்லமாக குத்தினாள். ஹேமா கொஞ்சமாக மெடிட்டு இருந்த வயிற்றை உள்வாங்கிக் கொண்டு மெல்ல சிரித்தாள். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா லைட்டா தான். சுற்றிலும் பஸ்க்காக காத்திருப்பவர்கள், பஸ் ஸ்டாண்ட் நோக்கி செல்பவர்கள் என்று பரபரப்பாக மக்கள் இயங்கிக் கொண்டிருந்தனர். ஹேமா மாநிலம் பெரிய பேரழகி கிடையாது. பக்கத்து வீட்டு பெண் போல் சாதாரண தோற்றம். ஆனால் முகத்தில் ஏதோ ஒரு வசீகரம். நீளமான கூந்தல், கொஞ்சம் சதைப்பிடிப்பான தேகம். அகல்யாவை இயக்கமாக பார்த்தபடி, அகல், நீ முன்னை விட சிவப்பா, இன்னும் அழகா இருக்க. நீ ஏண்டி பொம்பளையா பிறந்து தொலைச்ச? ஏன்? ஆம்பளையா பிறந்திருந்தா உன்னையே கல்யாணம் பண்ணிருப்பேனே. எனக்கு இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காது. நீ என்ன நல்லா கவனிச்சிருப்ப. எப்பவுமே இணை பிரியாம இருந்திருக்கலாம். ஒன்னா சேர்ந்திருந்தாதான் இணை பிரியாம இருக்கிறதா அர்த்தமா? இப்ப மட்டும் நாம எப்படி இருக்கிறோம்? உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் வரப்போறேன். எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ வரப்போற. இவ்வளவு நாள்ல நான் உனக்கு போன் பண்ணலன்னா நீ எனக்கு ஏன் பண்ணல? சொல்லாம கொள்ளாம ஸ்டீஃபனை கல்யாணம் பண்ணிட்டு போனதுல உனக்கும் கொஞ்சம் வருத்தம், அப்படித்தானே? அதனாலதான் நீயும் என்கிட்ட சரியா பேசுறதில்லை. தனியா ரொம்ப கஷ்டப்பட்டுடேண்டி. எனக்கு தான் யாரும் இல்லையே. ஹேமா கண்கள் நீர் கோர்த்து கொள்ள அகல்யா ஆறுதலாக அவள் கையை பிடித்து இருக்கினாள். அந்த இறுக்கத்தில் நான் இருக்கேண்டி என்ற அன்பு, ஆதரவு, அரவணைப்பு எல்லாம் தெரிந்தது. என் செல்லமே, அழாதடி, கண்ணை தொடச்சிக்கோ. கண்களில் நீர் திரையிட்டு இருக்க ஹேமா அகல்யாவை பார்த்தாள். பனி படலத்தின் வழியாக தெரியும் காட்சி போல் அகல்யா தெரிந்தாள். தனியாக இருந்திருந்தால் இந்நேரம் ஆரத்தழுவி ஒன்றாக இணைந்து இருப்பார்கள். அகல்யா ஹேமாவை அழவிட்டிருக்கவே மாட்டாள். மக்கள் கூட்டத்துக்கு நடுவே இருப்பதால் அன்பை வெளிக்காட்டிக் கொள்ள முடியவில்லை. அகல்யா அவள் கையில் செல்லமாக தட்டி கொடுத்தாள். ஸ்டீபனை நீ கல்யாணம் பண்ணிட்டு போனப்ப ஆரம்பத்துல கொஞ்சம் வருத்தம் இருந்தது, உண்மைதான். அதன் பிறகு உன் காதல், உன் வாழ்க்கை, உன் முடிவு எல்லாத்தையும் புரிஞ்சுகிட்டேன். இப்ப எனக்கு வேற எந்த வருத்தமும் இல்லை. உன் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சேங்கிற வருத்தம் மட்டும்தான். உனக்கு வேற யாரும் இல்லைன்னு மட்டும் தயவு செய்து நினைக்காத. நான் இருக்கேன், கடைசி வரைக்கும் இருப்பேன். எப்படி என் தங்கச்சிங்களுக்காக கல்யாணம் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி என் ஹேமான்னு வரும்போது எதுவுமே எனக்கு முக்கியமில்லை. ஹேமாவின் கண்களில் தேங்கி நின்ற அன்பு மொத்தமாக அவசரமாக வெளிப்பட்டது. இப்போது சுற்றியிருந்த கூட்டம் ஒரு பொருட்டே இல்லை என்று அவளுக்கு தோன்ற உதடுகளில் வெளிப்பட்ட விம்மல்களுடன் சென்று அகல்யாவை அணைத்துக் கொண்டாள். அவர்களை கடந்து சென்ற ஒரு சில பேர் விசித்திரமாக பார்த்தபடி சென்றார்கள். வீட்டுக்கு வெளியே வந்தால் பெண்களை இயல்பாகவே இருக்க விடாத கூட்டத்தை சேர்ந்தவர்கள். சூழ்நிலையை உணர்ந்து இருவரும் சுதாரிக்க ஹேமா கண்களை துடைத்துக் கொண்டாள். அகல்யா, இப்படியே ரோட்ல நின்னு பேசி அனுப்பி விடுற மாதிரி ஐடியாவா? வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டியா? ஷே, என்னடி சொல்ற? கிரஷ்ல காவியாவை விட்டிருக்கேன். செட்டிகுளம் போய் அவளை கூட்டிக்கிட்டு அதன் பிறகு வீட்டுக்கு போகலாம். பாப்பாவை 3 மாசத்துக்கு முன்னால பார்த்தது. நவம்பர் வந்தாதானே 4 வருஷம் முடியுது. ஆமா. அகல்யா, இப்ப நீ புதுசா குடியிருக்கிற வீட்டுல புருஷன் எங்கன்னு கேட்டிருப்பாங்களே, என்ன சொன்ன? ஹேமா, ஹஸ்பண்ட் துபாயில இருக்கிறாரு. 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவாருன்னு சொன்னேன். வீட்டுக்காரங்களுக்காக மட்டுமல்ல, ஏரியால இருக்கிற பசங்க தொந்தரவுலே இருந்தும் தப்பிக்கணுமே. அகல்யா, கரெக்ட் தான். ஹேமா,
பேசாம நம்ம ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த காலத்துக்கு சின்ன வயசுக்கே ரஸ்தா காட்டுக்கே திரும்பி போயிடலாம்னு அடிக்கடி எனக்கு தோணும். எந்த கவலையும் இல்லாத காலம். ஜோடி போட்டு ஊரையே சுத்தி வந்தோம், பட்டான் பூச்சி பிடிச்சோம், கடற்கரையில் உருண்டோம், கள்ளன் போலீஸ் விளையாடினோம், பாவாடை சட்டை அழுக்கானதை பற்றி கவலைப்படவே இல்லை. மேட்டு தெரு, முள்ளுக்காடு, தென்னந்தோப்பு, இருளாயி கோயில் எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்றேன். பேசிக் கொண்டிருக்கும் போதே பால்ய பருவத்துக்கு சென்றிருந்தாள். நிகழ்காலத்தில் தோற்று போனவர்கள் கடந்த காலத்தை நினைத்து ஏங்குறது இயல்புதானே. அகல்யா, சரி ஓகே ஓகே, எல்லாம் பழைய கதை, நிகழ்காலத்துக்கு வா. இப்பவும் ஒன்னும் கெட்டு போல, அதே மாதிரி இப்பவும் இருக்கலாம், மனசுதான் வேணும். ஹேமா அகல்யாவை கேள்விக்குறியுடன் பார்க்க, அகல்யா, உண்மையைத்தான் சொல்றேன். எதை பற்றியும் கவலைப்படாமல் விட்டு விடுதலையாகி சிட்டுக்குருவியை போலிருப்பேன்னு நீ நினைச்சுக்கோ. உன்னை அழுத்தும் பாரங்களை தூக்கி தூர ஏறி சந்தோஷமாக இருக்கலாம். ஹேமா முகத்தில் 1000 வாட்ஸ் பிரகாசம். உன்னை இன்னைக்கு பார்த்ததுனால, உன் கூட பேசினதுனால என் மனசுக்குள்ள இருந்த பாரம் எல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. சரி, அதை விடு. உங்க ஆபீஸ்ல நிறைய அழகான பசங்க வேலை பார்க்கறாங்க போல, அதனாலதான் உனக்கு என் ஞாபகம் இல்லாம போயிருச்சுன்னு நினைச்சிருந்தேன். ஷீ போடி. அகல்யாவும் ஹேமாவும் சாலையோரம் நடக்க ஆரம்பித்தார்கள். இருவருக்கும் பழைய குதூகலம் திரும்பி இருந்தது. பணக்காரர்களின் வீடு எப்படி இருக்கும் என்று பல கதைகளில் வர்ணித்து இருப்பார்கள். அதனால் வர்ணித்து ஒரு பேராவை வீணாக்க தேவையில்லை. முத்துப்பாண்டி ரூமை நோக்கி சென்றாள். அவன் எங்கேயோ கிளம்புவதற்கு தயாராகி கொண்டிருந்தான். அந்த முனி வீடு பிரச்சனை என்னாச்சு? பேசிட்டு இருக்கேன், சீக்கிரம் முடிஞ்சிடும். பார்ட்டி கிட்ட பேசி அட்வான்ஸ் வாங்கியாச்சு. இந்த கழுதைங்க தான் முரண்டு பிடிச்சிட்டு இருக்கு. அவளுங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாம் உங்க தாத்தா பண்ற வேலை. முனி வீடு பிரச்சனை இருக்கிறதுனால தானே அவங்க கிட்ட தள்ளி விட்டோம். எனக்கெனவோ திரும்ப அதை வாங்கணும்னு நினைக்கிறது சரியில்லைன்னு தோணுது. அட ஏம்மா, நீயும் மத்தவங்க மாதிரி பேசிக்கிட்டு முனி வீட்டை முடிச்சு கொடுத்து மத்த நிலங்களையும் வளைச்சு கொடுத்தா சிமெண்ட் கம்பெனிக்காரங்க நம்மளை சிறப்பா கவனிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு பாதி சொத்தை இழந்துட்டேன். மீதியையாச்சும் காப்பாத்தணும், இழந்ததை மீட்கணும். அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு பண உதவி செய்கிறேன்னு சிமெண்ட் கம்பெனிக்காரங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேற என்ன வேணும்? எல்லாம் சரிதான், ஆனா என்று அவன் இழுத்து கொண்டிருக்கும் போது முத்துப்பாண்டியின் போன் அடித்தது. போனை எடுத்து ஹலோ என்றவன் மறுமுனையில் பேசியவர் சொன்ன தகவலை கேட்டு முகம் வெளுத்து போனது. அப்படியா? எப்ப? எங்க நடந்துச்சு? சரி சரி, நான் பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். அவன் முகம் போகிற போக்கை பார்த்து ராஜலட்சுமி என்னவென்று விசாரிக்க, சிமெண்ட் கம்பெனி சார்பில் நம்ம ஊர்ல செயல்பட்டுக்கிட்டு இருந்த மேனேஜரும் அவர் கூட வந்த இன்னொரு ஆபீசரும் நேத்து ராத்திரி நம்ம ஊரு விளக்குல ஆக்சிடென்ட்ல அடிபட்டு ரொம்ப சீரியஸான நிலைமையில ஹாஸ்பிடல்ல இருக்கிறதா போன் வந்துச்சு. ராஜலட்சுமி நெஞ்சை பிடித்து கொண்டு, என்னப்பா சொல்ற என்று அதிர்ந்தாள். முத்துப்பாண்டி எதுவும் பேசாமல் யோசித்துக் கொண்டிருந்தான். ராஜலட்சுமி, இந்த 2 பேரும் தானே முனி வீட்டை விலை பேசுறதுக்காக அன்னைக்கு வந்தாங்க. ஒருவேளை அந்த முனி வேலையை காட்டியிருக்குமோ? முத்துப்பாண்டி, என்னம்மா பேசுறீங்க? அப்படின்னா என்னத்தானே முதல்ல அடிச்சிருக்கணும். இது ஏதோ ஆக்சிடென்ட், எதேச்சையா நடந்த விஷயம். ராஜலட்சுமி, உன்னை முனி அடிக்காது. முனியினால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அந்த வீட்டை நேர்ந்து விட்டு பிரச்சனை வரும்போது பூஜை பண்ணி இறைச்சையை உன் இடுப்பு அருணாகயிரில் கட்டினோம். கயிற்ற நீ கழட்டல இல்ல? முத்துப்பாண்டி தன்னிச்சையாக அருணாகயிற்றை தொட்டு பார்த்தான். அருணாகயிறு இருந்தது. அம்மா, எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்ல. அந்த பொட்ட கழுதைகளை அடிச்சு விரட்டி அந்த முனி வீட்டை வாங்கி சிமெண்ட் கம்பெனிக்காரங்களுக்கு எழுதி கொடுப்பேன். வெளியே ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். என்ன நடக்க போகுதோ என்று நெஞ்சு பதைக்க ராஜலட்சுமி அவன் போவதை பார்த்து கொண்டிருந்தாள். தொடரும்.